நம்ம ரூமை நம்மளே டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இது ப்ரொஃபஷ்னல் வீடியோவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எப்படி நாங்களாக எங்கள் வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சு ஈஸியாக நாங்கள் பெயிண்ட் பண்ணி முடித்தோங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபராசோன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிற வாலு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி செஞ்ச DIYs தான். இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண போகிறேன் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் கீழே எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம கீழே பெயிண்ட் சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒயிட் ஷீட் போட்டுக்கலாம். சூப்பராகவும் விரிச்சிக்கலாம். இது ஆக்சுவலி ஒயிட் ஷீட்ஸ் தான். ஆமாம், சூப்பராக ஷீட் மாதிரி தான். ஸோ அதை ஃபுல்லாகவே டக்ட் டேப் வச்சு நாங்கள் டேப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுனால பெயிண்ட் எல்லாம் கீழே ஃப்ளோரில் படாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் லென்த் ஃபுல்லாகவே நாங்கள் டேப் பண்ணியாச்சு. சாண்டிங் பேப்பர், இந்த சாண்டிங் ஷீட்டை வச்சு நான் கம்ப்ளீட்டாக வாலை சாண்ட் பண்ண போகிறோம். இது இதுக்கு முன்னாடி நம்ம பெயிண்ட் வாலில் இருந்த பெயிண்ட் எல்லாம் ஸ்மூத்தன் பண்ணிடும். இதெல்லாம் நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தெரிய வந்தது. அப்புறம் நாங்கள் அந்த ஏசி டக்டையும் டேப் வச்சு ஓட்டிடுவோம். பட் அட் த எண்ட் நான் அதுலேயுமே நான் பெயிண்ட் அடிச்சிடுவேன். டுவர்ட்ஸ் தென் நீங்கள் பார்ப்பீங்க அதை. ஸோ பேசிக்கலி நீட் ஃபினிஷ் எங்கெல்லாம் வரணுமோ அது எல்லா இடத்துலையுமே நம்ம டேப் போட்டு ஒட்டிக்க வேண்டியது தான். ஆக்சுவலி நம்ம பெயிண்டர்ஸ் டேப் தான் யூஸ் பண்ணணும். பட் நாங்கள் வீட்டில் இருந்த நார்மல் செலோ டேப்பே நாங்கள் யூஸ் பண்ணோம். அதுவுமே ஓகே தான் இருந்துச்சு. ஓகே, ஸ்லைட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் பெயிண்டர்ஸ் டேப் தான் யூஸ் பண்ணணும். பட் இதுவே எங்களுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. அப்புறம் சில இடத்துல ஆணி அடித்த இடத்துலலாம் அந்த ஹோலை ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபில்லர் என்கிட்ட இருந்துச்சு. அந்த ஃபில்லரை வச்சு அடைச்சாச்சு. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிற பெயிண்ட்டு. நான் மேட் ஃபினிஷ் எனக்கு ஆப்ட் பண்ணேன். இது ரிச் மேட்டு. கலர் பிளாக். இந்த பெயிண்ட் கேன்லேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராகவே கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும், ட்ரையிங் பீரியட் எல்லாமே கரெக்டாக கிளியராக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரோலர். அந்த ரோலர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ரூம் ஸ்டிக்லோடு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்கிற சும்மா ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவும் ஒரு ஃபோம் பிளேட்லேயும் எடுத்துக்கிட்டேன். அதில் தான் நான் மிக்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம அந்த ரோலரை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம், அதாவது வெட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டின் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். எனக்கு இந்த பெயிண்டிங் டின் இவ்வளோ ஹார்டாக இருக்குன்னே தெரியாது. அப்புறமா இது நம்ம பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் எடுத்து நம்ம இன்னொரு இதில் போர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கணும், நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. பின்னாடி பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க 10%, அதாவது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பெயிண்ட்னால் அதில் 10% வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் 10% தான் ஆட் பண்ணனான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் இது டார்க் கலராக இருந்ததுனால எனக்கு அது ஓகேவாக தெரிஞ்சிச்சு, ஒன்றும் பெருசாக தெரியல. அண்ட் ஆல்சோ நான் இந்த பெயிண்ட்டை ஈஸியாக ரோல் ஆன் பண்ணுறதுக்காக இந்த ஃபோம் பிளேட்டில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அந்த ரோலர் எடுத்து அந்த பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு நல்லா எக்ஸஸ் பெயிண்ட்டெல்லாம் ஸ்க்யூஸ் அவுட் பண்ணிவிடுங்க. நமக்கு ஜாஸ்தி பெயிண்ட்டு தேவையில்லை. அதுவும் எஸ்பெஷலி இது டார்க் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் பெயிண்ட் எடுத்தாலே நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஆக்சுவலி இப்படி ஃபஸ்ட்டே ரோலரை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது கரெக்டானு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ்ஷை வச்சு எல்லா எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரோலர் யூஸ் பண்ணணும் நீட் ஃபினிஷ்க்காக. பட் எங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. அண்ட் மோரோவர் எனக்கு இந்த பெயிண்ட் பார்த்ததோடு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் ரோலர் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் டர்ன்ஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணோம். எங்களுக்கு இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மோரோவர் எனக்கு இது ரொம்பவே தெரப்யூட்டிக்காக இருந்துச்சு. பெயிண்டிங்னாலே எனக்கு ரொம்ப ஆசை, நானாக எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் பிளாக் அப்படின்ட்டு. பட் எனக்கு எப்போதுமே வால்க்கு பிளாக் அண்ட் கோல்ட் காம்பினேஷனில் அடிக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. பிளாக் நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ரூமை இந்த ஸ்பேஸ் எந்த ஸ்பேஸாக இருந்தாலும் அது சின்னதாக்கி காமிக்கும். பிளாக்குன்ட்டு இல்லை, எந்த டார்க் கலர்ஸாக இருந்தாலும். பட் எனக்கு அந்த ஒரு வால்க்கு மட்டும் பிளாக் அண்ட் கோல்டு அதில் ஸ்டென்சில் ஒர்க் கொடுக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் பிளாக் சூஸ் பண்ணேன். ஈஸா பார்த்திங்கன்னா ஈஸா எப்போதும் போல் அவரோட இன்புட் கொடுத்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் ஃபினிஷாகவே இல்லைன்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் தான். நாங்கள் டபுள் கோட்டிங் கொடுத்தோம். நான் வந்து இந்த கார்னர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட அந்த ஒரு குட்டி ப்ரஷ் தான் இருந்துச்சு. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரூம் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு டேரெக்டாக ரோலரை வச்சு நாங்கள் ரோல் பண்ணியாச்சு. இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் பெயிண்ட் என்ன தான் போட்டாலும் அந்த பெயிண்ட் ஒட்டாமல் இருந்துச்சு. அதனால் சாண்டிங் ஷீட் எடுத்துகிட்டு திருப்பி அந்த இடத்த வந்து சாண்ட் பண்ணதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணோன்னே கரெக்ட் ஆகிடுச்சு. இதனால தான் நம்ம சாண்ட் பண்ணணுங்கிறது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பி அதே ப்ரஷ்ஷஸை வச்சு எல்லா எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து பெயிண்ட் பண்ணுறேன். சில இடத்துல நான் வந்து ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணேன். இந்த கிளிப் பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் கோட் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நான் செகண்ட் கோட் ஃபுல்லாக கொடுத்த வீடியோ நான் எடுக்கலை. பெயிண்ட் பண்ணுறதுல பிஸியாக இருந்ததுனால இது எடுக்க முடியலை. ஸோ பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சைட் டேப்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியாவது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் தான் வந்திருக்கு. நாட் பேட். பட் நீங்கள் வந்து பெயிண்டர்ஸ் டேப் போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். இதுதான் கம்ப்ளீட்டட் வால். இப்படி பிளாக்காக பார்க்குறதுக்கே என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் லைக் இப்படியே விட்டுடலாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து என்னோடய ஒரிஜினல் பிளான்க்கே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இந்த வால் மட்டும் இல்லாமல் நான் சைட்லேயும் இந்த வாலை வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்ப்ளீட் பிளாக் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வாலை வந்து ரொம்ப ஹியூஜாக காமிச்சிச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பேப்பர் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் பேப்பர். பட் திஸ் பேப்பர் ஹேட் திஸ் லேமினேஷன். அதனால் இதுலேருந்து வாட்டர் லீக் ஆகாதுன்ட்டு பெயிண்ட் லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை எடுத்து இதை வந்து ஸ்டென்சில் வரைய போகிறேன். ஸோ என்னோடய ஸ்டென்சிலுக்காக ஃபஸ்ட்டு நெட்டில் வந்து நான் டிசைன் சூஸ் பண்ணேன். அந்த டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு அதே டிசைனை இந்த பேப்பரில் நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஒரு சைடில் மட்டும்தான் டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். அது ஏன்டா, இப்போ நம்ம வந்து இந்த பேப்பரை வந்து பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரியே நமக்கு இன்னொரு சைடும் கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து நீட்டாக டிசைன் இருக்கிறதுக்காக நான் அதே மாதிரி நம்மளோட ப்ராசஸையும் கொஞ்சம் ஈஸியராகவும் ஆக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அதை ஃபோல்ட் பண்ணி இப்போ நான் கட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 சைடுமே ஐடென்டிக்கலாக இருக்கும். இதனால தான் ஒரு சைடு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெண்டுத்தையும் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணால் நமக்கு வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டென்சிலை வந்து 4 சைடுமே டேப் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து கோல்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நம்ம வந்து ஆக்சுவலி இதில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டுக்கு பதிலாக கோல்டு பெயிண்ட் டேரெக்டாக நம்ம ப்ரஷில் வச்சு ரோல் பண்ணியிருந்தா ஐ திங்க் த ஃபினிஷ் வுட் பி மச் பெட்டர். இந்த வீடியோவில் பாருங்கள், ஸ்மஜ்ஜாக இருக்கிறதுனால கிளியராக தெரியும். பிகாஸ் ஆஃப் அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டோட ஏர் ப்ரஷ் எஃபெக்ட்னால. அதனால் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஸ்டென்சில் டிசைனுக்கும் நான் வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷும் பிளாக் பெயிண்ட்டும் வச்சு நம்ம வால் பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, அதே பிளாக் பெயிண்ட் எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்துக்கும் நீட்டாக பார்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து டபுள் தி ஒர்க். இந்த பாயிண்ட்லலாம் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. லைக் எல்லா இண்டிவிஜுவல் ஃப்ளாஸ்க்கும் நான் உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்ததுனால
ஸோ இது மட்டும்தான் இந்த என்டையர் ப்ராசஸ்லேயே வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்குன ஸ்டெப்னால் இதுதான். ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் பெட்டர் ஆல்வேஸ் டு யூஸ் பெயிண்ட் தான் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ப்ரே பெயிண்ட். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் அதோட பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பேட்டர்ன் வந்து கிளியராக நீட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ தான் இந்த வாலே வந்து அழகாக இருந்துச்சு. இன்னொன்று ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, இந்த ஸ்டென்சில் பண்ணுறது, இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்ரி ஸ்டென்சில் வந்து நீங்கள் எந்தெந்த பொசிஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப்பில் நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மெஷர்மெண்ட் எடுத்து. அந்த வீடியோவை நான் வந்து எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு மெயின் ஸ்டெப்பு. இதுதான் கம்ப்ளீட்டட் வால். ஆனால் இன்னுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஐ வாண்ட் டு கிவ் அ பார்டர். அதனால் ஒரு கோல்டு பார்டருக்காக நான் மேலே வந்து இது வந்து பெயிண்டர்ஸ் டேப், அந்த எனக்கு வந்து நீட் ஃபினிஷ் வேணுங்கிறதுக்காக, பார்டர் வந்து நீட் ஃபினிஷாக இருக்கணுங்கிறதுக்காக நான் பெயிண்டர்ஸ் டேப் யூஸ் பண்ணுறேன். பெயிண்டர்ஸ் டேப் போட்டுட்டு அதில் கோல்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறேன். இந்த கோல்ட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கும் போது அவ்வளோது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு எனக்கு. இப்போ பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த டக் டேப்பை ரிமூவ் பண்ணுறேன். இதில் பாருங்கள் எவ்வளோது ஒரு நீட் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கிது பெயிண்டர்ஸ் டேப் யூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஒன்ஸ் ஆல் த கார்னர்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே நான் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த டேப்பை ரிமூவ் பண்ணுற டைம் வந்துருச்சு. இது பாருங்கள் எவ்வளோது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த வீடியோ வந்துட்டு. இதுதான் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் வால். அந்த ஏசி டக்ட்டை பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வாலே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் எங்களோட வால். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். எனக்கு வந்து இது பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எண்ட் ப்ராடக்ட்டு. ஆல்சோ இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. லாஸ்ட்டாக வந்து ஐ வாண்டட் டு ஷோ, ஒரு 6 years பேக் வந்து இது என்னோடய சிஸ்டர் ரூமில் நான் பெயிண்ட் பண்ணது தான் நான் இதை காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோஸை. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டென்சில்ஸ் தான், ஈஸி ஸ்மால் ஸ்டென்சில்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ஈஸியாக டேப் பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்பாஞ்சை வச்சு டேப் பண்ணதுனால ஈஸி நீட் ஃபினிஷ் கிடச்சிது. அந்த ஃபேனை கூட நான் விட்டு வைக்கல, அந்த ஃபேனையுமே நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேப்பர் ரோல்ஸை வச்சு செஞ்ச என்னோடய டிஐஒய் தான் அது. பேக் அந்த டயத்துலலாம் நிறைய டிஐஒய் செஞ்சிட்ருந்தேன். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ரூமு என்னோட சிஸ்டரோடது. என்னோடய சிஸ்டருக்கும் ஒரு சேனல் இருக்குது, ஃபஹீஸ் வேர்ல்டு. ப்ளீஸ் டூ செக் தட் ஆல்சோ. மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.